அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், கிளீனிங் ஒர்க்கு, கார்டனர், ஸோ இவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு செகண்ட் டைமாக வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. நேற்று புதன்கிழமை காலையில் ஒரு 6 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை விடிய காலை வந்து 5:59 வரைக்கும் நம்ம வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு செகண்ட் டைமாக இன்டிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் கொடுத்தாங்க இல்லையா, ஏப்ரல் 26 வரைக்கும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பண்ண தேவையில்லை. அந்த டைமில் ஃபஸ்ட் டைம் இன்டிமேஷனில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்தால் இந்த சான்ஸை பயன்படுத்தி மீண்டும் ஒரு முறை வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருந்தாங்க. ரைட்டா, சரி. இது லாஸ்ட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சர்வர் ப்ராப்ளம், வெப்சைட் ஓப்பன் ஆகலை, நிறைய லாகின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இந்த கேப்சா கோடு எரர்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான சம்திங் எரர் வந்து இருந்துகிட்டு இருந்தது. அதையும் தாண்டி நிறைய நண்பர்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி இந்த டைமும் பார்த்தீங்கன்னா இந்த டைமும் நிறைய இஷ்யூ வந்து சர்வர் ப்ராப்ளம், வெப்சைட் எரர், அது மாதிரி நிறைய இஷ்யூ வந்துட்டுருக்கு, லாகின் இஷ்யூவும் வந்துட்டுருக்கு. இதை தாண்டியும் நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. ரைட்டா, சரி. இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான மெயின் காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இன்டிமேஷனில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணவங்களுக்கு மறுபடியும் வந்து எஸ்எம்எஸ் வந்துருக்கிறதா வந்து நிறைய பேர் வந்து அந்த சந்தேகம் கேட்குறீங்க. சார் எனக்கு மறுபடியும் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு, நான் மறுபடியும் பண்ணணுமா சார், நான் ஏற்கனவே பண்ணிட்டேனே சார் அப்படின்னு கேட்குறீங்க. கிடையாது, நீங்கள் ஏற்கனவே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட் இன்டிமேஷனில் நீங்கள் ஏப்ரல் 26 பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது தெளிவாக அவங்களே கொடுத்துருக்காங்க இன்டிமேஷனில். அது எஸ்எம்எஸ் வர்றது வந்து பார்த்திங்கன்னா அது கம்ப்யூட்டரில் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாத்துக்குமே மெசேஜ் பண்ணி விட்ருக்கோம். ரைட்டா, ஸோ அது ஏற்கனவே பண்ணவங்க பண்ணாதவங்க எல்லாத்துக்குமே காமனாக அது எஸ்எம்எஸ் வந்து அனுப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து எஸ்எம்எஸ் வர்றதுனால நீங்கள் அதை உறுதி பண்ணிக்க வேண்டாம். எஸ்எம்எஸ்ஸே வந்தாலும் வரனாலும் சில பேர் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நான் வந்து இப்போ லாஸ்ட் டைமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணிவிட்டேன், ஆனால் மறுபடியும் எனக்கு வந்து அப்லோடு பண்ண சொல்லி எனக்கு காட்டுது சார் சர்டிஃபிகேட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மேபி நீங்கள் லாஸ்ட் டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தால் இது கண்டுக்காதீங்க. இல்லை ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஏதாவது கேட்குது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கூட அப்லோட் பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ரைட்டா, ஆனால் இது எல்லாத்துக்குமே கேட்குதானே கிடையாது. லாஸ்ட்டாக ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷன் வியூ ஆப்ஷன் தான் வருது, டாக்குமெண்ட் வந்து அப்லோடட் அப்படின்னு வருது. ரைட்டா, ஸோ யாராவது ஒரு சில பேருக்கு மட்டும் அப்படி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா மீண்டும் கூட நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே பண்ணலை, ஃபஸ்ட் இன்டிமேஷனில் பண்ணலை, ஆனால் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு அப்லோடு ஆப்ஷனே வரல சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்து தொடர்ச்சியாக இருக்காது. நீங்கள் நைட் டைமில் வந்து விடிய காலம்புற அந்த மாதிரி டயத்தில் ஒரு முறை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் அப்லோட் ஆப்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து அந்த வெப்சைட் சர்வர் எரர் வந்து கம்மியாக இருக்குது, கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ரைட்டா, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லாகின் ப்ராப்ளம், ஏற்கனவே நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க வேறு ஒரு இடத்துல, அதை அன்லாக் பண்ணணும் அப்படின்னா ஒரு கோடு ஒன்று கொடுத்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து சொல்கிறீங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே ஏதாவது லாகின் பண்ணியிருப்பீங்க, அதை லாக் அவுட் பண்ணாமல் வந்துருக்கிறதுனால அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதில் ஒரு கோட் நம்பர் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கோட் நம்பரை நீங்கள் அந்த லாகின் பண்ணும்போது கொடுத்தீங்க அப்படின்னா அது அன்லாக் ஆகிடும். ரைட்டா, ஸோ அது வந்து மறுபடியும் வந்து ஓப்பன் ஆகிடும். ரைட்டா, அது ஒன்றும் பெரிய இஷ்யூ ஒன்றும் கிடையாது, அது லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பாஸ்வேர்ட் மாதிரி தான் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்கலாம். அந்த மற்றபட்டுக்கு பெரிய இஷ்யூலாம் ஒன்றும் கிடையாது. ரைட்டா, எப்போவுமே வந்து இந்த மாதிரி இஷ்யூ வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது, ஒரு தலைவலியாக இருந்துகிட்டு தான் இருக்கும். அதையும் தாண்டி நம்ம சர்டிஃபிகேட் வந்து பண்ணாமல் இருந்தீங்க, உங்களுக்கு இப்போ ரிசர்வேஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ரிசர்வேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து ரிசல்ட் கொடுக்கும்போது ப்ராக்டிக்கலுக்கு வந்து நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. நீங்கள் பண்ணல அப்படின்னா மேபி ஏதாவது ஒரு சில பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்ளை பண்ணும்போதே டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சரியாக வந்து அப்லோட் பண்ணியிருந்தீங்க, அது கிளாரிட்டியாகவும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதனால் வந்து ரிசல்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ரைட்டா, கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். இந்த டைம் வந்து இந்த இன்டிமேஷன் கொடுத்து இப்போ பண்ணுறீங்க இல்லையா, இதில் நீங்கள் வந்து அப்லோடு பண்ணாமல் விட்டுட்டாலும் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து கிளைம் பண்ண அந்த ரிசர்வேஷனுக்கான சர்டிஃபிகேட்லாம் நம்ம சரியாக அப்லோட் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து யாரும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து டவுட் கேட்டுருந்தீங்க. அப்புறம் பிஎஸ்டிஎம் கேட்டிருந்தீங்க. சார் பிஎஸ்டிஎம் 2 கேட்குது சார். ஃபஸ்ட்டு பிஎஸ்டிஎம் அப்படின்றது நம்ம பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணியிருப்போம்ல, 8ஆம் வகுப்பு வரைக்கும் நான் படிச்சிருக்கேன்னு சொல்லி அந்த பிஎஸ்டிஎம் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி சம்மந்தப்பட்டது. இதுவும் பிஎஸ்டிஎம் ப்ரியாரிட்டி தான், 20% இடஒதுக்கீடு இருக்குது. இன்னொரு ப்ரியாரிட்டி ஒன்று இருக்குது, அது என்னென்னா தனியாக அது பிஎஸ்டிஎம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே பிஎஸ்டிஎம் தான். ஆனால் அந்த பிஎஸ்டிஎம் என்பது அரசு பள்ளியில் படிச்சிருந்தீங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து அந்த 8ஆம் வகுப்போ இல்லை 10ஆம் வகுப்போ, 8ஆம் வகுப்பு இருந்தால் இது போதும் இல்லையா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேனுக்கு 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் அரசு பள்ளியில் படிச்சிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அந்த பிஎஸ்டிஎம் இருந்தால் நீங்கள் அதை ப்ரியாரிட்டியில் கூட அப்லோட் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு தனியாக இடஒதுக்கீடு இவங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. இடஒதுக்கீடுன்னு சொல்ல முடியாது, முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அது ப்ரியாரிட்டியை கேட்க முடியாது, அந்த
20% இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, ரிசர்வேஷன், அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மற்றபட்டுக்கு ஒன்றும் இல்லை. இவங்க கேட்ட அந்த 5 சர்டிஃபிகேட் மட்டும் தான் சார் பண்ணணுமா, வேறு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா கிடையாது. நீங்கள் வேறு எந்த ப்ரியாரிட்டி முன்னுரிமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கேட்டிருந்தாலும் அதுக்கான ஆதாரத்தை கண்டிப்பாக டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். நேற்று காலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நான் ரிப்ளை வந்து கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னா, காலையில் 6 மணிக்கு ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் 6 மணிக்கு அது ஓப்பன் ஆகிருக்காது. அது எப்போவுமே வந்து அவங்க சொல்லக்கூடிய டைமில் அந்த அது ஓப்பன் ஆகுது. அது 10 மணிக்கு மேலே 11, 12 குறிப்பாக சொல்லணும்னா காலையில் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் மதியத்துக்கு மேலே தான் வந்து அந்த லாகினே பண்ண முடியும், ஓப்பனே ஆகும். ரைட்டா, அந்த ஸ்டார்டிங்கில் வந்து அது சரியாக வந்து ஒர்க் ஆகிறதில்ல, ஓப்பன் ஆகிறதில்ல. ஸோ அதனால் வந்து அது எப்போவுமே இருக்கிறது தான். அது நீங்கள் இப்போ காலையில் 6 மணிக்கே நீங்கள் போக வேண்டியதில்லை. நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் அது மாதிரி மதியமோ நைட்டோ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நேற்று வந்து ஓப்பன் ஆகிருக்கும். நேற்று மோஸ்ட் ஆஃப் மதியத்துக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சு. அதே மாதிரி லாஸ்ட் டேட் கடைசி நாள், அந்த கடைசி டைமில் பண்ணாலுமே இஷ்யூ வரும். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அல்லது நாளைக்கு குள்ளே வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, மற்றபட்டுக்கு இதை பற்றின நிறைய குழப்பங்கள், நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்ல, நான் யூடியூப்பில் பப்ளிக்கெல்லாம் பேச முடியாது. பட் என்னென்னா ரிசல்ட்டை கொடுத்துட்டு யார் செலெக்ஷன் ஆகிறாங்களோ அவங்கள மட்டும் கூட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ அந்த சர்டிஃபிகேட் கொண்டு வர சொல்லி அவங்க இது பண்ணியிருக்கலாம். பட் என்னென்னா அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் வந்து நிறைய ரிசர்வேஷன் இவங்க கொடுக்குறதுனால எல்லாத்தையுமே ஓகே கொடுத்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுறதில்ல. அந்த இஷ்யூனால தான் ஸோ மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்னும் சில பேர் என்னென்னா கிளைம் பண்ணும்போது, அதாவது அப்ளை பண்ணும்போது சிலதை கிளைம் பண்ணுறது கிடையாது. ஆனால் இப்போ எங்கிட்ட சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் சார், அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், இப்போ நான் வந்து அப்லோட் பண்ணலாமா அப்படின்னா, நீங்கள் வேணால் அதர்ஸ் அந்த ரிசர்வேஷன் அதர்ஸ் இருக்குல்லையே அதில் வந்து பண்ணலாம். ஆனால் வந்து உண்மை என்னென்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கும்பொழுதே நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன கிளைம் பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதை மட்டும்தான் அவங்க எடுத்துப்பாங்க. அப்ளை பண்ணும்போது நீங்கள் கிளைம் பண்ணாமல் விட்டுட்டு இப்போ எங்கிட்ட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாமல் கேட்டிங்கன்னா அதை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா நோட்டிஃபிகேஷனுமே எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்தாலும் அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் பொழுது நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன கிளைம் பண்ணுறீங்களோ அதுதான் ரிசல்ட் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் அதை எடுத்துப்பாங்க. இடையில் புதுசாக நான் ஒரு சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுறேன், நான் புதுசாக ஒன்று வச்சுருக்கேன், வாங்கியிருக்கேன், இப்போ தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை மாரி நீங்கள் அப்லோட் பண்ணாலும் அது பெரிய இஷ்யூ ஒன்றும் கிடையாது. நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ அதை வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க, அதை இது பண்ணிக்கோங்க. ரைட்டா, சரிப்பா. மோஸ்ட்லி இந்த குழப்பங்கள் தான் இருக்குது, எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. இந்த இஷ்யூ வந்து எப்பவுமே தொடர்ச்சியாக இது வந்து தொடர்கதையாக இருந்துட்டு தான் இருக்குது. அதையும் தாண்டி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நாளைக்குள்ளே வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.